போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்துல தலைவர்கள் உருவாதல், எமர்ஜிங் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அதில் சிலபஸ்லேயே 15 தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் அம்பேத்கர், பாரதியார் பத்தி பார்த்துட்டோம். ஏன்னா இவங்களை பத்தி ரிப்பீட்டடா கொஸ்டின் வரும், உங்களுக்கு தெரியும். இந்த பெயர்கள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர். ஓகேவா? இவரை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, தலைவர்கள் பல விதம், பல ரகம். நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. எப்படின்னா அரசியல் தலைவர்கள், சமய தலைவர்கள், அப்புறம் போராட்ட தலைவர்கள், இப்படி நிறைய இருப்பாங்க. இதுல சுதந்திர போராட்டம்னு ஒண்ணு நமக்கு வந்ததுனால பல தலைவர்களை நான் அது அடையாளப்படுத்தியது. இப்போ சுதந்திர போராட்டம்னு இல்லைன்னா நமக்கு எப்படி தலைவர்கள் தெரிஞ்சிருப்பாங்க, எப்படி தலைவர்கள் உருவாகி இருப்பாங்க, எல்லாருமே அடிமையா வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவருமே ஒரு ரகமா இருப்பாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா காமராஜர், இவரை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதான் நீங்க பொதுவா சிலர் புக்ஸ் படிக்கிறவங்க இந்த ஆட்டோ பயோகிராஃபி அதை விரும்பி படிப்பாங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. இப்ப தலைவர்களே நம்ம படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதா இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு இதுல இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களோட செயல்முறை, செயல்பாடுகள். ஆனா எல்லாரும் தலைவர் தான். காந்தியும் தலைவர், நேரு தலைவர், நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் தான். அந்த வரிசையில நம்ம மண்ணின் மைந்தர், கர்ம வீரர் காமராஜரை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்ல டெஃபினட்டா இவரை பத்தி கொஸ்டின் வரும். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க லெசனுக்குள்ள போவோம். விருதுநகர்ல அப்போ ராமநாதபுரம் மாவட்டமா இருந்துச்சு விருதுநகர். விருதுநகர்ல பாத்தீங்கன்னா குமாரசாமி நாடார், சிவகாமி இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க என்ன பண்றாங்கன்னா காமாட்சி அப்படின்னு குலதெய்வத்தோட பேரை வச்சிடறாங்க. ஓகேவா? ஆனா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை ராசா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிராமத்து பக்கம் ராசா அப்படின்னு கூப்பிடுறாங்க. காலப்போக்குல அந்த காமாட்சி ராசா என்ன ஆச்சுன்னா காமராஜர் அப்படின்னு மாறிடுச்சு. காமராசன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கெசட்லயே காமராஜர், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இன்னு இருந்தா கொஞ்சம் மரியாதை குறைவா இருக்கதா நம்ம சொல்லுவாங்களா, அதனால காமராஜர் அப்படின்னு இன்றளவும் அவர் போற்றப்படுகிறார். ஓகேவா? பிறந்த தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா 15 ஜூலை 1903 பிறக்கிறார். நம்ம பார்க்குற நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா 1800 பிறந்திருப்பாங்க. 1900 அப்புறம் பிறந்த தலைவர்கள் ரொம்ப கம்மி. அதுல ஒருத்தர் தான் காமராஜர். ஓகேவா? ஒரு சாதாரண குடும்பம் தான், ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம் அப்படிலாம் கிடையாது. ஓகே. பிறந்த இடம் விருதுநகர். இவங்க சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா இவங்க தாத்தா நாட்டாமையா இருந்திருக்காங்க. திண்ணை பள்ளியில படிக்கிறாரு. சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. அது என்னன்னா வேடிக்கை பார்க்கறது. என்னத்த வேடிக்கை பார்க்கறது? இப்போ உங்க தாத்தா நாட்டாமையா இருந்தனால சில இதுக்கெல்லாம் தீர்ப்பெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகும்போது இவர் நல்லா கேட்பாரு. அங்க என்ன நடக்குது, இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அப்படிங்கிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. பின்னால இவருக்கு நல்ல பேரையும் அது வாங்கி கொடுத்துருக்கு. இப்ப நம்மளும் யாராவது பேசினா குறுக்க குறுக்க பேசுறது, அவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் காமராஜருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா ஃபுல்லா கேட்டுருவாராம், என்ன சொல்றாங்க என்னன்னு. கடைசியில அவர் பேசுவாராம். அதுக்கப்புறம் அடுத்து யாருமே பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவாரு. அது எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் அது மாதிரி நிறைய நடந்த சம்பவம்லாம் சொல்றாங்க. ஓகே, அது நான் உங்களுக்கு இதுல லெசன் நடத்தும் போதே சொல்றேன், அவர் அப்படி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. திண்ணை பள்ளியில படிக்கிறாரு. அப்புறம் அங்கேயே நல்ல ஸ்கூல் தான் அதெல்லாம். ஏனாதி நாயனார் வித்யாலயா, சத்திரிய வித்யாலயா இப்படின்னு நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்குறாங்க. ஆனா அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அதனால ஸ்கூல் தொடர்ந்து போ அப்படின்னு இவரை சொல்ற அளவுக்கு, ஒரு அறிவுறுத்துற அளவுக்கு ஆள் இல்லை. இவருக்கும் படிப்புல கொஞ்சம் நாட்டம் இல்லை. சுமாரா தான் படிக்கிறவர். 6th மேபி 7th நிறுத்திட்டாரு. அது என்னன்னு தெளிவா எந்த இதுலயும் இல்லை. ஒரு 12 வகுப்பு வரை, 12 வயது வரை ஸ்கூல் போயிருக்காரு. அப்பா இறந்தோன்னே அப்புறம் கேட்க ஆள் இல்லை. உடனே சித்தப்பாவோட மளிகை கடையில கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு. அடுத்து கேரளா திருவேன்றத்துல அவங்க மாமா இருந்திருக்காங்க. அங்க கொஞ்ச நாள் போயிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? அப்புறம் படிக்க அந்த காலத்துல எல்லாம் நார்மல் இது ஸ்கூல் டிராப் அவுட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆனவங்க லிஸ்ட் எடுத்து ஒரு குழு அமைத்து அவங்க ஏன் ஸ்கூலை டிஸ்கன்டினியூ பண்ணாங்கன்னு விசாரிக்கிற அளவுக்கு போறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கும் அடித்தளம் அமைத்தது காமராஜர் தான். அந்த காலத்துல ஸ்கூல் டிராப் அவுட்டு, ஸ்கூல்ல இருந்து நிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். குழந்தைங்க 2 நாள் அழுவும், 3ஆவது நாள் ஸ்கூல் போகாம நின்றோம். 6th 7th 8th அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் ஸ்கூல் போறது தடைப்படுது. ஓகே. ஆனா படிக்கிற பழக்கம் மட்டும் மாறல. அதான் இங்க ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்ப நம்ம நினைப்போம்ல,
ஸ்கூல்ல ஒரு குழந்தை போகல, விட்டுருச்சு அப்படின்னா அது வாழ்க்கையே மாறிடும், பின்னால கெட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்படிலாம் கிடையாது. நல்லா படிச்சவங்க வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு போயிருவாங்க, படிக்காதவங்க கெட்டு போயிருவாங்க, அதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு காமராஜர் தான். ஸ்கூல் போகல அப்படின்னாலும் அவருக்கு வாசிக்கிற பழக்கம் இருந்தது. நியூஸ் பேப்பர் ஏதோ புக் இருந்துச்சுன்னா எடுத்து படிப்பாரு. லைப்ரரியில போயிட்டு தலைவர்களோட, அது நெப்போலியன் அது மாதிரி கொஞ்சம் புரட்சிகரமான கரிபால்டி அந்த தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறது. அப்புறம் இது கேரளால இருந்தார் பாருங்க. அப்பயே வந்து இந்த வைக்கம் போராட்டத்துல கலந்திருக்காரு காமராஜர். அது நமக்கு தெரியாது. நம்ம வைக்கம் போராட்டம்னா நம்ம பெரியார் தான் தெரியும். ஏன்னா அப்ப பெரியார் வந்து ஒரு பெரிய எமர்ஜிங் லீடரா இருந்தாரு. ஆனா இவரும் அந்த போராட்டம் அந்த நடந்த ஏரியாவுக்குலாம் போயிருக்காரு. அது பின்னால தான் தெரிய வந்துச்சு ஒரு தலைவர் ஆனதுக்கு அப்புறம். இப்படியெல்லாம் சில போராட்டங்கள்ல அந்த சின்ன வயசுலயே பங்கெடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். அந்த மெய்கண்டான் புத்தக சாலையம். அவர் வந்து அந்த புக்கெல்லாம் படிச்சது. லெனின், நெப்போலியன், கரிபால்டி இவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சிருக்காரு. சின்ன வயசுலயே வந்து அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது, நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் அவேர்னஸா இருப்பாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாரு. அப்ப அவங்க ஏரியாவுலலாம் வந்தே மாதரம் அப்படின்னு சுவரொட்டி எல்லாம் இருக்கு. ஒரு தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்டாங்க, வந்தே மாதரம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு. வந்தே மாதரம் அப்படின்னா தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு தேசபக்தி வந்து தானாவே வந்துருச்சு. காமராஜருக்கு யாரும் சொல்லலாம் இல்லை, அவரே இந்த புக்கு படிக்கிறது, அப்போ உள்ள கவிதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் படிச்சு ஒரு தேசபக்தி, காங்கிரஸின் மீது ஒரு ஈர்ப்பு, அந்த காந்தியடிகள் அந்த கொள்கை மேல ஒரு பற்று, இதெல்லாம் அந்த வயசுலயே அவருக்கு வர ஆரம்பித்து விட்டது. ஓகேவா? அப்படி ஒரு இளைஞனா ஒரு 10-15 வயசு வரையும் அப்படியே சுத்திட்டு இருக்காரா. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 1919 உங்களுக்கு தெரியும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த வருஷம், ரவுலட் சட்டம். அந்த காலகட்டத்துல என்ன பண்றாருன்னா காங்கிரஸ்ல உறுப்பினர் ஆகுறாரு. ஏன்னா அப்ப தேசிய இயக்கம் வந்து ரொம்ப இதாகுது. ஒரு 1919னா இவருக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும், அப்போ ஒரு 15-16 வயசு. 16 வயசுலயே என்ன பண்றாரு, காங்கிரஸ்ல உறுப்பினர் ஆகுறாரு. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் செயல்பாடெல்லாம் நல்லா இறங்கி வேலை செய்வாரு, எதையும் எதிர்பார்க்காம. அப்ப இவர் செஞ்ச வேலைகள் தான் இவரை தனியா அடையாளப்படுத்துச்சு. இப்பெல்லாம் இன்னைக்கு கட்சியில எல்லாம் சிலர் வேலை செய்யறாங்கன்னா பேருக்காக வேலை செய்யறது, இந்த பேனர் அடிக்கிறது அது மாதிரிலாம் இருப்பாங்களா. அவர் அந்த காலத்துல அப்படி எதுவுமே கிடையாது. எந்த விளம்பரமும் இல்லாம கொடுத்த வேலையை அப்படியே செஞ்சிருக்காரு. இப்ப கர்ம வீரர்னு சொன்னாலும் அதான், கர்மம்னா என்ன, செயல். செயல் வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கட்சி வேலையை எந்த ஒரு வேலையை எது கொடுத்தாலும் அதை ரொம்ப அர்ப்பணிப்போட பண்ணுவாராம். அப்படிதான் அவருக்கு பதவிகள் பட்டம் எல்லாம் தானா தேடி வந்ததுதான். அவர் எந்த பதவியும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது சாகுற வரைக்கும். அப்படி ஒரு தலைவர். ஓகே, வேலை கொடுக்குற வேலையை நல்லா செய்வாரு. 21 செப்டம்பர் 2021 காந்திஜி 2வது முறையா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஆல்ரெடி ஒரு முறை வந்திருப்பாரு. அப்பதான் வந்து மதுரையில வந்து இந்த காந்தி உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. இப்போ ஒரு மாநாட்டுல வந்து காந்தி மதுரைக்கு வர்றாரு. அந்த மாநாட்டுல காந்தியை ரொம்ப பக்கத்துல பார்க்கணும்னு இவருக்கு ஆசை, காமராஜருக்கு. ஏன்னா அப்ப காமராஜர் தான் ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது, ஒரு யாருன்னு தெரியாத ஒரு இளைஞன். அப்ப என்ன பண்ணியிருக்காரு இவரு, அந்த மாநாடு நடக்கிற அந்த பந்தலுக்கு நாளே போய் ஸ்டேஜ் பக்கத்துல ஒரு இது பில்லர் மாதிரி இருந்திருக்கு, அதுகிட்ட ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டாராம் அடுத்த நாள் மாநாடு ஆரம்பிக்கிற வரைக்கும். ஏன்னா அவர் ஏந்திரிச்சாருன்னா அந்த இடம் போயிடும், யாரோ வந்து உட்காந்துருவாங்க. அப்படி ஒரு 12 மணி நேரம் 16 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் இடத்த போட்டுட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டாராம் காந்தியை பக்கத்துல பார்க்கணும்னு. இது எதனால இதை சொல்றாங்கன்னா, அவ்வளவு ஒரு பற்று, ஒரு வெறி இருந்திருக்கு அந்த காலத்துல அவருக்கு காந்தியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்து 1924 வைக்கம் போராட்டத்துல கலந்து கொண்டார். இது வந்து அப்ப யாருக்கும் தெரியாது, அவர் தான் பெரிய பின்னால பெரிய காமராஜர்னு வருவாருன்னு. ஆனா இவர் கலந்துக்கிட்டாரு. உங்களுக்கு தெரியும் வைக்கம் போராட்டம் அப்படின்னா நம்ம பெரியார், வைக்கம் வீரர்னு பெரியாரை சொல்லுவோம். ஆலய அந்த கோயிலுக்குள்ள வந்து கோயில் உள்ள கூட கிடையாது, அந்த வீதிகள்ல கூட நடக்க விடாம வச்சிருந்தாங்க. ஓகேவா? ரோசா புத்துரை அவரும் இது பண்ணியிருக்காரு. அதாவது கேரளாவிலையும் சிலர் முன்னெடுத்திருப்பாங்க அந்த ஆலய நுழைவு போராட்டத்துக்காக. அவங்கள மறைமுகமா என்ன பண்ணிடுவாங்க, அட்டாக் பண்ணி பயமுறுத்தும் போது அந்த தலைவர்கள் பின் வாங்குவாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேருந்து போன பெரியார் பின் வாங்காம சாதிச்சுட்டு வருவார். அதனாலதான் வைக்கம் வீரர். இப்ப கூட சமீபத்துல 100வது இது வந்துச்சு ஆண்டு பாத்தீங்களா, 1924 2100வது நினைவு தினம் வந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து கூட நிறைய பேர் வைக்கம் வந்து வேன் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஓகேவா? நூற்றாண்டு விழா வந்துச்சு வைக்கம்க்கு. அப்படிதான் அந்த போராட்டம் வந்து பெரியாருக்கு வந்து பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்தாலும் காமராஜரும் அந்த போராட்டத்துல கலந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இவரு காங்கிரஸ் கட்சியில நல்லா செயல்படுறாரு. அப்ப வந்து யாரு இதை வாட்ச் பண்றது அப்படின்னா சத்தியமூர்த்தி. ஓகே, இவர் தான் பின்னாளில் காமராஜர் வந்து தனது அரசியல் குரு அப்படின்னு சொன்னாரு.
சத்தியமூர்த்தி அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவர். காமராஜரோட அந்த உழைப்பு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணி ஒரு தலைவனா உருவாக்குறதுக்கு அடுத்த என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. நீ இப்படியே வந்து வேலை செய்யாத. ஏன்னா நம்ம ஊர் பக்கம் பார்த்துருப்போம், சிலர் வந்து நல்ல வேலை செய்வாங்க, நல்லா மாடு மாதிரி வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு தலைமை பண்பு இருக்காது, அவங்க அப்படியே கடைசி வரையும் இருந்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா மெருகேற்றுறாரு. அதனாலதான் என்ன சொல்லுவாரு, சத்தியமூர்த்தியை வந்து அரசியல் குரு அப்படிம்பாங்க. வெள்ளி நாக்கு நாவலர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் சத்தியமூர்த்திக்கு இருக்கு. ஓகேவா? வெள்ளி நாக்கு நாவலர் அப்படிம்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த ஆபீஸ் இருக்குல்ல, மாளிகை, அதுக்கு வந்து சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சத்தியமூர்த்தி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி காமராஜரை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றாரு. ஆனா 1943லயே அந்த சத்தியமூர்த்தி இறந்துருவாரு. ஓகேவா? அடுத்து காமராஜர் வந்து அடுத்து எப்படியெல்லாம் ஒரு தலைவரா உருவாகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து 1927ல பாத்தீங்கன்னா நீலன் இல்ல நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இந்தியர்களுக்கு அதிக தீங்கு விளைவித்த ஒரு ஆங்கிலேய கர்னலுக்கு வந்து அங்க மவுண்ட் ரோட்ல சிலையை வச்சிருவாங்க. அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி நீதி கட்சி வந்தோன்னா அதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு போராட்டத்துல இவர் வந்து காமராஜர் பங்கெடுத்திருப்பார். உங்களுக்கு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, நீல் சிலை அகற்றும் போராட்டம் எந்த வருடம்னா 1927. ஓகேவா? அடுத்து ஒரு போராட்டம் காமராஜர் பங்கெடுத்த ஒரு முக்கியமான போராட்டம்னா சைமன் குழு போராட்டம். உங்களுக்கு தெரியும், கோ பேக் சைமன் அப்படிங்கிற வாசகம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. 1927ல முதல் உலக போருக்கு பின் இந்தியாவில் உள்ள சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சைமன் குழுன்னு ஒன்று அனுப்புறாங்க அங்கேருந்து. அதுல இந்தியர்கள் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்தியர்கள் புறக்கணிக்கிறாங்க. 1927ல இங்கிலாந்துலேருந்து கிளம்பி 1928ல மும்பை வந்துச்சு சைமன் குழு. 1929ல தமிழகம் வந்துச்சு. அப்ப இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டிலையும் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்குது. ஓகேவா? அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. ஒரு தடவை கேட்டாங்க, தமிழகத்தில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது காமராஜரோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால நான் இது கேட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து 1929ல தான் காங்கிரஸின் முழு நேர அந்த உறுப்பினர் ஆகிறாரு. ஆனா 1919லயே காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பாரு. 10 வருஷம் ஆச்சு அவருக்கு ஒரு காங்கிரஸ்ல ஒரு அந்தஸ்தோட ஒரு உறுப்பினர் ஆகுது. அது வரைக்கும் எப்படி வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. அதுதான் காமராஜர்கிட்ட ஒரு பிடித்த குணம். எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு, சொல்ற வேலையை அவர் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. 1930ல வந்து சட்ட மறுப்பு இயக்கம் வருது. ஓகேவா? சட்ட மறுப்பு இயக்கத்துல ஒரு பார்ட்டு தான் அவங்களுக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம். ஓகே, அந்த உப்பு சத்தியாகிரகத்துல அவங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதும் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. காந்தியடிகள் வந்து தண்டி சபர்மதியிலேருந்து தண்டி போயிருப்பாரு. கேரளால கேலப்பன், கேரளத்தின் காந்திமாங்க கேலப்பன் இது பண்ணியிருப்பாரு. சென்னையில பிரகாசம் உப்பு எடுத்திருப்பாரு. இங்க திருச்சியிலேருந்து வேதாரண்யம் யாரு போனது, ராஜாஜி போவார், உங்களுக்கு தெரியும். அதுல வந்து 98 பேருமாங்க 100 பேருமாங்க புக்ல மாத்தி மாத்தி கொடுக்குது. 98 100 ரெண்டுமே கரெக்ட். ஆனா இந்த 100 பேர்ல வந்து ராஜாஜி தலைமையில போனாங்களா, அதுல காமராஜரும் ஒருத்தர். ஓகேவா? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வந்து கத்தி இன்றி ரத்தமின்றின்னு அந்த பாட்டு பாடிட்டு போனாருன்னு சொல்லுவாங்களா, 98 பேரு. அப்ப வந்து தோர்ன் அப்படிங்கிற தஞ்சாவூர் கலெக்டர் வந்து இவங்க வந்து நடந்து போனாங்க தஞ்சாவூர்ல இருந்து, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் ரூட்ல வந்து கும்பகோணம் ரூட்ல இருந்து இப்படி வந்திருப்பாங்க நீடாமங்கலம் ரூட்டு. ஓகே, அந்த ரூட்ல வந்து வேதாரண்யம் எப்படி போயிருப்பாங்க திருப்பூண்டி வழியா. இந்த ரூட்ல எல்லாம் வந்து யாரும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ரூட்ல தான் அவங்க போயிருப்பாங்க. இந்த போராட்டத்துல என்னன்னா கைது எல்லாருமே 98 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க வேதாரண்யத்துல அரெஸ்ட் பண்ணி எங்க ஜெயில போடுவாங்க, அலிப்பூர். இதை டிஎன்பிசிலே கேட்டிருக்கான். அலிப்பூருங்கிறது கொல்கத்தால இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல. அங்க அனுப்பிடுவாங்க. ஓகேவா? செக்ஸ் எல்லாம் சொல்லிதான் கைது பண்ணுவாங்க. பிரிவு 74 வந்து அரசோட விதியை மீறுறது. ஓகேவா? அந்த பிரிவின்படி கைது பண்ணியிருப்பாங்க. அலிப்பூர் சிறையில வச்சிருவாங்க. ஓகே, அடுத்து வந்து ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே ஒரு போராட்ட களமா இருக்கும். பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கும். அடுத்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியர்களை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தணுங்கிறதுக்காக வட்டமேஜை மாநாட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. 1930, 31, 32ல வட்டமேஜை மாநாடுகள் நடத்துவாங்க. அப்போ முதல் வட்டமேஜை மாநாட்டை வந்து காந்தியடிகள் புறக்கணித்தனர், நமக்கு தெரியும். அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன் அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு வட்டமேஜை மாநாடு வந்து ஆங்கிலேயர்களுக்கே திருப்தியா இல்லை. ஓகேவா?
ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு காங்கிரஸ் காந்தியடிகளை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, லார்டு இர்வின் என்ன பண்றாரு, காந்தியோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. 5 மார்ச் 1931 வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். டேட் எல்லாம் பார்த்துங்க, எழுதி வச்சிங்க. வித் டேட்டோட இந்த ஈவெண்ட்லாம் உங்களுக்கு தெரியணும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னா, காந்தியடிகள் வந்து நீங்க வட்டமேஜை மாநாடு கலந்துக்கணும்னா இவர் கண்டிஷன் சொல்றாரு. நான் வர்றேன், லண்டன்ல நடக்குது, நான் வருவேன். ஆனா சில கண்டிஷன் என்னன்னா, எங்க தொண்டர்கள் தலைவர்கள் கைதானவங்களை விடுவிக்கணும். எப்படி கைதானவங்க அப்படின்னா, கிரிமினல் குற்றங்கள் செய்யாம கைதானாங்களா, இப்ப காமராஜர்லாம் என்ன கிரிமினல் குற்றம் எதுவும் செய்யல, அது மாதிரி ரிலீஸ் பண்ணும். ஆனா கிரிமினல் குற்றங்கள் செஞ்சவங்கள நீங்க விட வேண்டாம்னு காந்தியே சொல்லிட்டாரு. அதுலதான் நம்ம நம்ம இப்ப இவர் இருக்கார்ல, 23 மார்ச் 1931 தூக்கில் தொங்க விடப்பட்ட பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு அவங்கள காந்தியடிகள் நினைச்சிருந்தா அவங்களையும் விடுதலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகேவா? ஆனா இவர் என்ன சொல்லிடுவாருன்னா, கிரிமினல் குற்றங்களை ஈடுபட்டவங்கள நீங்க ஜெயிலே போட்டுருங்க, வெளியே விட வேண்டாம், ஆனா மற்றவங்கள விடுங்க அப்படின்னு சொன்ன அந்த இதுபடி அலிப்பூர் சிறையிலிருந்து 1931 காமராஜர் என்ன பண்றாரு, விடுவிக்கப்படுகிறார். ஓகேவா? காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி. அடுத்து பாத்தீங்கன்னா 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்துல வெடிகுண்டு வெடித்தது. அதற்கு காமராஜரை கைது பண்றாங்க. ஏன்னா காமராஜர் உங்களுக்கு தெரியும், அவருடைய செயல்கள், அடுத்து அவர் பார்க்க வந்து கம்பீரமா இருப்பாரு. அப்ப என்ன, இவர் ஒரு மிதவாதி தான் கிட்டத்தட்ட காமராஜர். தீவிரவாத அந்த இதுல கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மிதவாதிகள், தீவிரவாதிகள், அதி தீவிரவாதிகள்லாம் இருந்தாங்க. அதி தீவிரவாதிகள் யாருன்னா வாஞ்சிநாதன், பகத்சிங், இவங்கெல்லாம் வந்து என்னது டைரக்டா மர்டர் பண்றவங்க அதி தீவிரவாதிகள். ஆனா புரட்சிகரமா பேசி பயங்கரமா இது பண்ணுவாங்க. ஆனா பெருசா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க தீவிரவாதிகள். மிதவாதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும், காந்தியடிகள் போல அகிம்சை இதுல இருக்கிறவங்க. அந்த இதுல தான் இருப்பாரு. ஆனா இவரை பார்த்தாலே கைது பண்ணுவாங்க. இப்படிதான் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஜெயில்ல இருந்திருப்பாரு காமராஜர். ஓகேவா? எல்லாமே தெரியும். சுதந்திர போராட்ட காலத்துல எப்படி வேணாலும் கைது பண்ணலாம். அந்த மாதிரி 11 வருஷம் ஜெயில்ல வந்து அவர் இருந்தாரு. அடுத்து 1937 சாத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த பொது தேர்தலில் தான் நீதி கட்சி வந்து என்னாச்சு, படுதோல்வி அடைந்தது. காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. இது இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கும் போது இந்த ராஜாஜி இதுலயும் என்ன பண்ணிடுவாங்க, பதவி விலகி அமைச்சரவையை கலைச்சிருவாங்க. சாத்தூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா டிஎன்பிசில கேட்கலாம், 1937 எந்த தொகுதியில் இருந்து காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்லிட்டு சாத்தூர், விருதுநகர், அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், இப்படி எது வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லா தொகுதியுமே இவர் இருந்ததுதான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 1939 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, கிட்டத்தட்ட சின்ன வயசுலயே 36 வயசுலயே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருங்கிற ஒரு பெரிய பதவி வருது. ஏன்னா சத்தியமூர்த்தியை வந்து என்ன பண்றாரு, இவருக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த பதவியிலேயே ஒரு கிட்டத்தட்ட 12 வருடங்கள் இருந்தாரு. 14, 15 வருடங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ் புக்ல வந்து 12 வருடங்கள் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியில நீடித்தார் அப்படின்னு இருக்கு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, 1940 இப்போ ஒரு பெரும் தலைவர் ஆயிட்டாரு. அடுத்து வந்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு அடுத்த போராட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க. அது வந்து தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகின்னு கேட்டாங்கன்னா TSS ராஜன். ஓகே, இந்தியாவுக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோபா பாவே, இந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. இப்படி எல்லாம் டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. இந்த தனிநபர் சத்தியாகிரகம் இது சம்பந்தமா காந்தியடிகளை சந்தித்து பேசுறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா வார்தா, ஏன்னா காந்தியடிகளோட ஆசிரமம் ஃபர்ஸ்ட் வந்து சபர்மதி அவரோட ஆசிரமமா இருந்திருக்கும். அடுத்து ஷிஃப்ட் பண்ணிடுவாரு வார்தாவுக்கு. அங்க காந்தியை சந்திக்க போகும்போது ரயில் நிலையத்திலேயே கைது பண்ணிடுவாங்க. வார்தா சென்று காந்தியை யாரு காமராஜர் சந்தித்தார்னே ஒரு வருஷம் கேட்டாங்க. ஆனா கைது பண்ணிடுவாங்க காமராஜரை. ஓகேவா? அடுத்து 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யாருன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. அது யாரு? காமராஜர் தான். ஏன்னா 12 வருடம் இருந்திருப்பாரு 39ல இருந்து. ஓகேவா? அடுத்து 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எங்கிருந்தார்? இதுவும் டிஎன்பிசில அடிக்கடி கேட்கிறாங்க. ஏன்னா 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எங்க இருந்தாருன்னா வேலூர் சிறைச்சாலையில இருந்திருப்பார். வேலூர் சிறைச்சாலையில. அதனாலே அடிக்கடி கேட்கிறாங்க. இப்பதான் சமீபத்துல கரண்ட் அஃபேர்ல கூட பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு இப்போ ஒரு மசோதா ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி அப்ப வந்து ஜெயில இருந்துகிட்டே எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விதிகள்லாம் இருந்ததுனால அப்ப என்ன இருக்காரு, அவரு விருதுநகர் நகராட்சி தலைவரா
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அடுத்து 1942 குயிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்துச்சு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுல 3 ஆண்டுகள் சிறை அந்த போராட்டத்துல. அமராவதி சிறையில அடைக்கப்படுகிறார். ஓகேவா? இப்படி தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆங்கிலேயர் கைது பண்ணி இவரை சிறையில் அடைப்பாங்க. ஓகே, இந்த இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது காமராஜர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா அமராவதி சிறை, ஆந்திரால இருக்கு. லோக்கல்லே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கைது பண்ணா சவுத்துல உள்ளவங்கள நார்த்து கொண்டு போயிருவாங்க, நார்த்ல உள்ளவங்கள சவுத்து கொண்டு வந்துருவாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க. இதுவும் டிஎன்பிசில கேட்குறாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினார். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காமராஜர் எங்கு தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சத்தியமூர்த்தி வீட்டில தான் போய் ஏற்றிருப்பார். ஓகே, அவர் நினைச்சிருந்தா இங்கே கூட ஏற்றிருக்கலாம். காங்கிரஸ் அந்த சத்தியமூர்த்தி பவன் இருக்கு பாருங்க, அங்க கூட ஏத்திருக்கலாம். ஆனா அவர் வீட்டுல போய் ஏத்துவாரு, ஏன்னா அவருக்கு மரியாதை செய்யும் விதமா. இதே மாதிரி டிஎன்பிஎஸ்ல காந்தியடிகளுக்கு கேட்பாங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளன்று காந்தியடிகள் எங்க இருந்தார் அப்படின்னே கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்கன்னா அதுக்கு பயங்கர மீனிங் இருக்கும் அதுல. ஏன் சுதந்திரம் அடையும் போது காந்தி எங்க இருந்திருப்பாரு? டெல்லியில இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். செங்கோட்டையில இருந்திருப்பாரு அப்படிலாம். ஆனா காந்தியடிகள் சுதந்திர தின கொண்டாட்டம் எதுவுமே கொண்டாடாம வெஸ்ட் பெங்கால்ல நவகாலி அப்படிங்கிற இடத்துல இருந்திருப்பாரு. ஏன்னா அங்க பயங்கர மத கலவரம், இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. அங்க போயிடுவாரு அதை அமைதிப்படுத்த. இப்படிதான் சில நேரத்துல ஒரு மீனிங்ஃபுல்லா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 1945 பிரகாசம் மற்றும் 47 ஓமந்தூர் ராமசுவாமி, 1949 குமாரசாமி ராஜா எல்லாரும் முதலமைச்சராக பதவி ஏற்க காரணமானவரே காமராஜர். ஏன்னா இவங்க எல்லாம் காங்கிரஸ். இவர் என்ன பண்ணுவாரு? காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. எப்பயுமே இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகனு ஆசைப்படல. நினைச்சிருந்தா சுதந்திரத்துக்கு முன்னே ஆயிருக்கலாம் காமராஜர். புரியுதா அவங்களுக்கு? நல்லா பாத்துங்க. 1945 பிரகாசம், 47 ஓமந்தூர் ராமசுவாமி சுதந்திரம் அடைந்த போது. அதுக்கப்புறம் இடைக்கால அரசு இருந்துச்சுல, அதுல 1949 குமாரசுவாமி ராஜா இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருப்பாங்க. அடுத்து 1952 முதல் பொது தேர்தல் நடக்கும்ல, அதுல என்ன ஆகும்னா காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும். அப்போ வெற்றி பெறாமலே மேலவை உறுப்பினரா இருந்தா ராஜாஜி தமிழ்நாட்டோட சிஎம்மா வருவாரு. ராஜாஜி தமிழ்நாட்டோட சிஎம், முதல் சிஎம்மா வருவார் சுதந்திரத்துக்கு பிறகு. அவர் தமிழ்நாட்டோட சிஎம்மா வர வேண்டிய ஆளே கிடையாது. அவர் குடியரசுத் தலைவர் ஆக வேண்டியவர் ராஜாஜி. ஆனா ஒரு சில அரசியல் காரணம், அவர் செய்த ஒரு சில செயல்களால அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அவர் வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா இருந்திருப்பாரு. இந்தியாவோட சுதந்திர இந்தியாவின் வைஸ்ராய் அந்த போஸ்ட்லயும் இருந்திருப்பாரு. நார்த்ல ராஜாஜிக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது அவர் அதை ஆதரித்திருக்க மாட்டார், ஆதரிக்காம சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. கிரிப்ஸ் தூதுக்குழு காந்தியடிகளை எதிர்த்திருப்பாரு. ஓகேவா? பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு அதை ஆதரிச்சிருப்பாரு. இப்படி ஒரு சில அவர் சின்ன ஒரு சின்ன சின்ன தவறுகள்னு வச்சுங்களேன், அதை மென்ஷன் பண்ணி அவரை பிரசிடென்ட் ஆக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஓகே, இத்தனைக்கும் காந்தியடிகள் என்னோட மனசாட்சி அப்படின்னு ராஜாஜியை சொல்லியிருப்பாரு. ராஜாஜியும் காந்தியடிகளும் சம்பந்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. காந்தி பையனை தான் ராஜாஜி பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. எப்ப காந்தி வந்தாலும் ராஜாஜி வீட்டுல தான் தங்குவாரு. ஆனா இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையினால சுதந்திரத்துக்கு பிறகு அவரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேட்டு வாங்குற அளவுக்கு அவர் நிலைமை ஆயிரும். ஓகே, தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வந்த பிறகு அவர் என்ன பண்ணிடுவார்னா காங்கிரசின் கொள்கைகளை செயல்படுத்துறதுல கொஞ்சம் தீவிரமா இருப்பாரா, அதுல பிரச்சனை வந்துடும். எப்படின்னா அந்த மும்மொழி இந்தியை கொண்டு வருது தமிழ்நாட்டுல. அப்ப இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்துடும். அடுத்து பெரிய ஒரு தப்புன்னுவாரு, குலக்கல்வி திட்டம்னு. ஓகேவா? காலையில ஸ்கூலுக்கு போகணும், மதியானத்துக்கு மேல அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை தான் செய்யணும். இதுதான் பயங்கர எதிர்ப்பாகி அவர் 1954 சொந்த கட்சியிலேயே காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தே எதிர்த்துருவாரு ராஜாஜிய. அப்படிதான் 1954 அவர் இப்ப காங்கிரஸை விட்டு வெளியேறி முதலமைச்சர் பதவியை தொடர்ந்துருவாரு ராஜாஜி. அதன் பிறகு காமராஜர் வேற வழி இல்லாம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவார் 1954 ஏப்ரல் 13. அதுல இருந்து 9 வருடம், அதுக்கப்புறம் 3 பொது தேர்தல் வரும். எல்லாத்துலயுமே வெற்றி பெற்று இது பண்ணுவாரு. காமராஜர் எப்பயுமே அந்த ஒரு இது பண்ணுவாங்கல்ல, நாமினேஷன் பண்ணுவாங்களா, அதுல போகவே மாட்டாரு. மெம்பரா இருந்து ஜெயிச்சு தான் போவார். ஒரே ஒரு தேர்தல்ல மட்டும் கடைசியில தோத்துருப்பாரு காமராஜர். ஓகேவா? இதுதான் காமராஜரோட அந்த கொள்கை. எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சுதான் அந்த பொறுப்புக்கு வருவாரு. அப்ப மேலவை பதவி இருந்துச்சு. 1986 நவம்பர் 1 தான் மேலவை பதவி தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும். அது விதி சரத்து 169. ஓகே, அதை பாத்துங்க. எம்ஜிஆர் காலத்துல ஒழிச்சாங்க.
எம்ஜிஆர் கூட மேலவை உறுப்பினராக இருந்து தான் சிஎம் ஆனார். ஆனா காமராஜர் அது மாதிரி வரல. எப்பயுமே எலெக்ஷன்ல நின்று தான் ஜெயிப்பார். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பெரியார் வந்து கொள்கையில மாறுபட்டிருப்பாரு. ஆனா காமராஜரோட நெருங்கிய நட்புல இருப்பாரு. எப்படின்னா கொடி கொளுத்தும் போராட்டம் அப்படின்னு பெரியார் வந்து ஹிந்தி மொழிக்கு எதிராக ஆரம்பிப்பாரு. காமராஜர் தான் ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்குவார். ஓகே, இது பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து வந்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புல சில பிழைகள் இருக்குன்னா அரசியலமைப்பு கொளுத்தும் போராட்டத்தையும் பெரியார் ஆரம்பிப்பார். இப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட மதிக்கிற அளவுக்கு காமராஜரோட செயல்பாடுகள் வந்து இருக்கும். அடுத்து பூண்டி நீர்த்தேக்கம், அது வந்து சென்னையோட அந்த குடிநீர் வாட்டர் ஸ்கேர்சிட்டி பிரச்சனைக்காக 1939 கட்டுறதுக்கு சத்தியமூர்த்தி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் தான் 43 இறந்துருவாரா. ஆனா அந்த திட்டத்தை வந்து அடிக்கல் நாட்டி காமராஜர் வந்து பினிஷ் பண்ணிடுவாரு. ஓகேவா, இப்படி நிறைய திட்டங்கள் செயல்படுத்தியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மொழிவாரி பிரச்சனையும் காமராஜர் பீரியட்ல தான் நடக்கும். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறது, உங்களுக்கு தெரியும். சங்கர்லிங்கனார் இறந்தது, பொட்டி ஸ்ரீராமுலு இறந்தது, இந்த மாதிரி பிரச்சனையில வந்து ராய் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க, பிரதேசங்களை இணைத்து. அதாவது என்னன்னா இப்ப வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரதேசமா அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கும். ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா, கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல போராட்டம் அதிகமானதுனால என்ன ஆகும், 1956 மொழிவாரி மாநில அந்த சட்டம் கொண்டு வந்து மாநிலங்களை பிரிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அதுவும் காமராஜர் பீரியட்ல தான் அந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா 1951 அடுத்த வருடமே சட்ட திருத்தம் வந்திருக்கும். முதல் சட்ட திருத்தம் எந்த வருடம்? 1951. அதுக்கு காமராஜரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரு சட்டமும் விதிகளும் மக்களுக்காக தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல அப்படின்னு அந்த கூற்று யாருடையனா காமராஜர். புரியுதா? சட்டம் விதி எல்லாமே மக்களுக்காக தான், மக்களை மீறி அது ஒன்றும் பெருசு கிடையாது. அப்ப சட்டத்தையும் விதிகளையும் மக்களுக்காக மாத்தணுமே தவிர மக்களை வந்து மாத்தக்கூடாது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த கூற்று ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்படிதான் முதல் சட்ட திருத்தம் வந்ததா சொல்றாங்க. இது மாதிரி முதல் நாடாளுமன்ற தேர்தல்ல இவருக்கு வந்து ஐடியாவே கிடையாது. காமராஜருக்கு வந்து சிஎம் ஆகணும் அந்த ஐடியாலாம் அவருக்கு கிடையாது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருப்பாரு. ஓகேவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில வந்து ஜெயிச்சு அவர் டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு போயிருப்பார். ஓகேவா, பார்லிமெண்ட்லயும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நல்ல செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அதனால்தான் அங்க பாராளுமன்றத்திலயும் அந்த வெண்கல சிலை வச்சிருக்காங்க காமராஜருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் வைக்க மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு தலைவர். மொத்தம் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருந்திருக்காரு. அதிகம் இல்லைனாலும் இது அந்த காலத்துல அதிகம் தான். இப்ப பெரியார் வந்து சிறை பறவை அப்படிம்பாங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து தன் வாழ்நாளில் 1/5 சிறையில் கழித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து 11 வருடங்கள்லாம் அதிகம்தான் ஜெயில இருந்தது. ஓகேவா, அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 9 வருடங்கள் சிஎம்மா இருக்காரு. நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. காமராஜர் மட்டும் இன்னும் ஒரு 10 வருடம் தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தால் தமிழ்நாட்டோட நிலைமையே எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, அவராக தான் பதவி விலகிறார் 1963. அது நான் சொல்றேன் உங்களுக்கு. 1953 வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு சொன்னால ராஜாஜி, அது ரீஆர்கனைஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம், அதை வந்து என்ன பண்றாரு, காமராஜர் கேன்சல் பண்றாரு. வந்த உடனே என்ன பண்றாரு, குலக்கல்வி திட்டத்தை கேன்சல் பண்றாரு. ஈவன் அது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான் குலக்கல்வி திட்டம். ஆனா அதை காமராஜர் எதிர்க்கிறாரு. ஓகேவா, ஏன்னா அது சரியில்லை, தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 13 ஏப்ரல் 1954 பதவியேற்கிறார் முதலமைச்சராக. திரும்ப 1957 அடுத்த பொது தேர்தல் வருது, 2வது பொது தேர்தல். அதுலயும் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகுறாரு. திரும்ப 1962 3வது பொது தேர்தல், அதுலயும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறார். ஓகேவா, 62 67 வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா அடுத்த வருஷமே ரிசைன் பண்ணிடுவாரு. அது என்னன்னு சொல்றேன். இப்படி 3 முறை நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் 9 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. ஒரு தடவை கேட்டாங்க டிஎன்பிசில, காமராஜர் எத்தனை ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு. 7 ஆண்டுகள். 1954 குடியாத்தம் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இது என்ன கதை அப்படின்னா, 1954 ராஜாஜி பதவி விலகினதுக்கு அப்புறம் நீங்க இப்ப மேலவை உறுப்பினரா வந்து நீங்க சிஎம் ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு இல்ல நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சே வர்றேன்னு சொல்லிதான் குடியாத்தம் தொகுதியில நின்று ஜெயிச்சு என்ன பண்ணிருப்பாரு, சிஎம்மாவே வந்திருப்பாரு. அடுத்து இவர் சிஎம்மா வர்றாரு. இவர் காங்கிரஸோட இதுதான். இவர் சிஎம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி தான் காங்கிரஸ்ல அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு மூத்த தலைவர்களை.
ஏன்னா தெரியும் உங்களுக்கு, ராஜாஜி வந்து அரசியல் சாணக்கியர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு மூத்த பெரிய தலைவர், காந்தியோட ரைட் ஹேண்டு. அப்ப அவருக்கு ஒரு பேக்கப் இருக்குல்ல கட்சியில. அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து காமராஜரை டைரக்டா எதிர்க்கிறாங்க. அப்ப காமராஜருக்கு எதிரா ராஜாஜி யாரை நிறுத்துறாரு அப்படின்னா, இந்த சி. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரை நிறுத்தியிருப்பார். ஓகேவா? அப்படி நிறுத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுப்பிரமணியம், இந்த ஆர். வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் ராஜாஜிக்கு ஆதரவா இருக்கிறவங்க. ஆனா இவரு தன்னை எதிர்த்து நின்னவங்களே அமைச்சரவையில சேர்த்துக்குவாரு. அது வந்து காமராஜரை ஆதரித்த ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா, நாங்க வந்து உங்களுக்கு எலெக்ஷன்ல சப்போர்ட்டா நின்னு வேலை செஞ்சோம். ஆனா அமைச்சர் பதவி வந்து ராஜாஜி யாரு நிறுத்தியிருந்தாரோ அவருக்கே குடுத்துருவாரு. தன்னை எதிர்த்தவர்களுக்கே அமைச்சர் பதவி குடுப்பாரு. இப்பல்லாம் அது மாரி சாத்தியமே கிடையாது. அந்த காலத்துல அது மாரி செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசியல்லயும் வந்து நல்ல மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க. பணத்த பார்க்காம இது மாரிலாம் இருந்ததுனாலதான் இப்படி காமராஜரால பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேவா? எதிர்த்த நம்மள எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறவனுக்கே நீங்க அமைச்சர் பதவி. இன்னைக்கெல்லாம் அது ஒரு பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு செஞ்சிருக்காரு. இந்த சி. சுப்பிரமணியத்துக்கு தான் வந்து துறையை மாத்தி கல்வி அமைச்சரா குடுத்திருப்பாரு. பசுமை புரட்சி வந்தபோது பசுமை புரட்சியின் சிற்பின்னு சொல்லுவாங்களா, அது இந்த சி. சுப்பிரமணியம் தான். இவரை தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப அவர் வேளாண் துறை அமைச்சரா இருந்திருப்பாரு. அப்ப வந்து இந்த தொழில்துறை அமைச்சரா இருந்த ஆர். வெங்கட்ராமன் தான் பின்னாளில் இந்திய குடியரசுத் தலைவராகவும் மாறி இருப்பார். ஓகே, இவங்கெல்லாம் காமராஜர் கீழ வேலை பார்த்தவங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. தந்தை பெரியார் வந்து என்னதான் மாற்று கருத்து கொண்டவராக இருந்தாலும் காமராஜருக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஒரு மேடையில வந்து காமராஜர் வந்து இப்படி பேசுறாரு. ஓகே, என்னன்னா இந்த ஜாதி இது சம்பந்தமா, தாழ்ந்த ஜாதி மருத்துவர் ஒருவர் ஊசி போட்டதால இவன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு ஆளை என்கிட்ட காட்ட முடியுமா? அல்லது ஒரு தாழ்ந்த ஜாதி என்ஜினியர் கட்டின ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு போச்சு அவர் கட்டினதுனால அப்படின்னு ஒரு இதை என்கிட்ட காட்ட முடியுமான்னு ஒரு மேடையில பேசியிருப்பாரு. இதை டிஎன்பிசி குரூப் ஒன்ல கேட்டாங்க. ஓகேவா? இதை பேசிய முதல்வர் யாருன்னா நிறைய பேர் தப்பு தப்பா ஆன்சர் பண்ணாங்க. ஏன்னா காமராஜர் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா இது காமராஜர் பேசியது வீடியோ கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரல. அந்த மாதிரி இது டிஎன்பிசில தலைவர்கள் பத்தி கேட்கும்போது எப்படி வேணாலும் கேட்குறாங்க. அடுத்து 5 ஆண்டு திட்டங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். 1951 1 ஏப்ரல்ல 5 இயர் பிளான் வந்து நேரு ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? அப்ப வந்து முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 1951 to 56 அப்பயும் காமராஜர் தான் இருக்காரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்காரா? அப்ப வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அப்படின்னா அணைக்கட்டுகள் கட்டுறது, அந்த மாதிரி ஃபண்டு நிறைய ஒதுக்குனாங்க. அதுல காமராஜர் அந்த ஃபண்டெல்லாம் ₹1 கூட வெளியே விடாம டைட் பண்ணி பிடிச்சி நிறைய அணைக்கட்டுகளுக்கு வந்து என்ன பண்றது, இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்னாளில் ஏன்னா அணைக்கட்டுங்கிறது ஒரு வருஷத்துல கட்டுறது இல்லை, அது ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் ஆகும். அந்த அணைக்கட்டு எல்லாமே இன்னும் கண்டிஷனா இருக்கு, ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது என்னென்ன அணைக்கட்டு அப்படின்னு நான் இதுல கொடுத்துருக்கேன், அதையும் ஜஸ்ட் பாத்துங்க. இருந்தாலும் நிறைய அணைக்கட்டுகள் வந்து அவருடைய காலத்துல கட்டப்பட்டது. 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து அடுத்த 2வது 5 ஆண்டு திட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களா. அப்போ வந்து நிறைய கனரக தொழில்கள், இரும்பு எக்கு ஆலைகள் தமிழ்நாட்டுல திறக்கப்பட்டது. அந்த லிஸ்ட்டும் நம்ம பவர் பாயிண்ட்ல காட்டுவேன். அதையும் ஜஸ்ட் பாத்துங்க. ஓகேவா? அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஆலைகள் தான் எல்லாமே. அது மாதிரி 5 ஆண்டு திட்டங்களுக்கு காமராஜரோட அந்த செயல்பாடுகள் வந்து நல்லா இருந்துச்சு. கூட்டுறவு இயக்கங்கள் வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணாரு. ஓகேவா? பொதுத்துறை நிறுவனங்கள் அதுக்கும் வந்து காமராஜர் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. இல்ல ஜஸ்ட் பாத்துங்க, இது சிறப்பு பெயர்கள் வந்து ஈஸி தான். ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பாத்துங்க. கருப்பு காந்தினா காமராஜர். அடுத்து வந்து தட்சிண காந்தி அப்படின்னு ராஜாஜியை சொல்லுவாங்க. கேரளத்தின் காந்தின்னு கேலப்பனை சொல்லுவாங்க. பீகார் காந்தி அப்படின்னு ராஜேந்திர பிரசாத்தை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அது மாதிரி சில மதுரை காந்தின்னு என்எம்ஆர் சுப்பாராமனை சொல்லுவாங்க. ஓகே, அமெரிக்கா காந்தின்னு மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு, ஜஸ்ட் பாத்துங்க. கர்ம வீரர் அப்படின்னா நல்ல செயல் வீரர், நல்ல வேலை செய்யறதுனால. படிக்காத மேதை, அதான் ஸ்கூல் வந்து 6th வரைக்கும் தான் போயிருக்காரு. ஆனா எழுத படிக்க நல்லா தெரியும். அதுக்குன்னு சுத்தமா படிக்க தெரியாது அப்படின்னு கிடையாது. நியூஸ் பேப்பர் நல்லா படிப்பாரு, எல்லா புக்குமே படிப்பாரு. அடுத்து வந்து கிங் மேக்கர், இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதான் சொன்னால இவர் நினைச்சிருந்தா இவரே சிஎம் ஆயிருக்கலாம் 1947லயோ 39. ஆனா வந்து ஆசைப்படவே இல்லை, நிறைய பேரை வந்து சிஎம் ஆக்குனாரு. ஓகே, அது முடிஞ்சு நேரு இறக்குறாரு 1964. அடுத்து 64ல லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்குறாரு. அப்ப நினைச்சிருந்தா இவரு பிரதமர் ஆயிருக்கலாம். ஓகே, லால் பகதூர் சாஸ்திரி 1966ல இறந்துடுறாரு தாஸ்கன்ல. அடுத்து இந்திரா காந்தியை வந்து பிரதமர் ஆக்குறாரு. அப்பயும் இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், பிரதமர் ஆயிருக்கலாம்.
அதனாலதான் இவருக்கு என்ன பேர்னா கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குவர் அப்படின்னே ஒரு பேர் இருந்துச்சு. பெருந்தலைவர், ஏன்னா தலைவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அதுல வந்து பெருந்தலைவர் அப்படிங்கிற சிறப்பு பெயர். தன்னலமற்றவர், செயல் வீரர், இப்படி இருந்து இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர். ஜஸ்ட் பாத்துங்க. அடுத்து காமராஜர்னாலே படிப்பு, கல்வி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு தந்தை பெரியார் வந்து பாராட்டியிருக்காரு. ஓகே. என்னன்னா கல்வி பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து 2011ல சென்சஸ்ல வந்து இந்தியாவில் ஓவரால் மேல் ஃபீமேல்ல 74.04% படிச்சவங்க. அதாவது நம்ம கணக்குப்படி முக்கால்வாசி பேர் படிச்சவங்க. அடுத்த சென்சஸ் வந்து 2021ல நடக்கல, இப்போ 27ல நடக்க போகுது. மேபி வந்துச்சுன்னா ஒரு 85% படிச்சவங்கன்னு வரும். ஒரு 15% இன்னும் படிக்காதவங்க இருக்காங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரு 1930-40 அந்த காலகட்டத்துக்கு போனீங்கன்னா 16% தான் படிச்சவங்க. 2001ல 12%. அதான் நம்ம சினிமாவிலே காட்டுவாங்களே, ஒரு லெட்டர் வரும், அதை படிக்க ஆள் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க அந்த பக்கம், படிச்சவங்க அங்க இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி காலத்துல இருந்து காமராஜர் என்ன பண்றாரு, ஸ்கூல் அப்போ வந்து காமராஜர் பீரியட்ல ஒரு 3000 பள்ளிகள் கிட்ட மூடப்பட்டிருந்தது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பணம் இல்லை, அடுத்து வந்து குலக்கல்வி அதுதான் அறிமுகப்படுத்தவும் ஸ்கூலே தேவைப்படல. 2 நாள் 3 நாள் படிச்சா போதும் அப்படிங்கும்போது ஸ்கூல் என்ன ஆகுது, ஸ்கூலோட எண்ணிக்கையை குறைச்சிடுறாங்க. அது எல்லாத்தையுமே சரி பண்றாரு. ஓகேவா. பள்ளிகள் வந்து நிறைய திறக்கப்பட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தவர். அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனல்ல வந்து இலவச கட்டாய கல்விக்கு சரத்து எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சட்டங்கள் இயற்றப்பட்டது. ஆனா இவருடைய காலத்துல வந்து இலவச கட்டாய கல்வி, அதாவது என்ன சொன்னார்னா, ஆண்டு வருமானம் 1200 ரூபாய்க்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி அப்படின்னு மாநில அரசே ஒரு இது பண்ணி இருந்துச்சு. ஆனா இன்னைக்குதான் இலவச கட்டாய கல்வின்னு உங்களுக்கு ஆர்டிஇலாம் வந்துச்சு, ரைட் டு எஜுகேஷன். 2009ல வந்துச்சுல, ஆர்டிகல் 21A சொன்னது, 45ல சொன்னதுன்னு இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. ஆனா காமராஜர் காலத்துல அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா இவருடைய முயற்சியால வந்ததுதான் இலவச கட்டாய கல்வி. ஓகேவா. குலக்கல்வி திட்டத்தை வந்த உடனே ஒழிச்சிட்டாரு. ஓகே. யாரு வேணாலும், எந்த குலத்தை சேர்ந்தவனா யாரு வேணாலும் திறமை இருந்தா படிச்சுக்கலாம். ஓகேவா. அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாரு. பள்ளி வேலை நாட்களை வந்து 180ல இருந்து 200ஆக உயர்த்தினார். ஓகே. 180ங்கிறது கிட்டத்தட்ட 50%. பாதி நாள் ஸ்கூல் அந்த அதனால வந்து 200 டேஸா உயர்த்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து என்ன பண்ணுது, செயல்பாட்டுல இருக்கு. டீச்சர்ஸுக்கு நிறைய சம்பள உயர்வு. ஏன்னா அந்த காலத்துல தான் நிறைய அந்த பார்சியாலிட்டி இருக்கும். பார்சியாலிட்டினா என்னன்னா, டீச்சர்னா இப்ப இன்னைக்கு வந்து எல்லா டீச்சருக்கும் ஒரே சேலரி தான், எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. மேக்ஸ், இங்கிலீஷ்லாம் எடுத்தா நிறைய சம்பளமா, தமிழ் எடுத்தா ரொம்ப கம்மியான சம்பளமா. அதனாலதான் தர்மாம்பால் வந்து இலவு வாரம் அப்படின்னு ஒரு போராட்டமே நடத்தியிருப்பாங்க. இவர் வந்து ஆசிரியர்களுக்கு அந்த பென்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஏன்னா டீச்சர்ஸுக்கு எந்த அளவு கவனிக்கிறோமோ அது மாதிரி அவங்க குழந்தைங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. அடுத்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி, டீச்சர்ஸுக்கும் இது வேணும்ல, காலேஜ் இன்னைக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் இருக்கு, அவ்வளோ டெட்டு காலேஜ் அதெல்லாம். அதுக்கு எல்லாமே அடித்தளம் அமைச்சது. அப்புறம் பாலிடெக்னிக், ஐடிஐன்னு சொல்றேன்ல, இது எல்லாமே இவருடைய காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது, அடிக்கல் நாட்டப்பட்டது. இப்படியும் ஒரு படிப்பு இருக்கு அப்படின்னு. ஓகேவா. அது மாதிரி வேளாண் கல்லூரிகள் எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டியவர். அதனால சும்மா ஒன்றும் சொல்லலை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஏன்னா யூனிஃபார்ம் மெயின் இதே என்னன்னா, ஒரு வசதியான வீட்டு பிள்ளைங்கன்னா டெய்லி புது ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் போட்டு வரும். ஏழை வீட்டு குழந்தைகள் கிழிந்த ஆடைகள், பழசு, இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வருவாங்க. இந்த மாணவர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால தான் யூனிஃபார்ம் வந்து பள்ளிகளில் கொண்டு வரப்பட்டு இலவசமாகவும் வழங்கப்பட்டது. ஓகேவா. கிட்டத்தட்ட 6000 மூடப்பட்ட பள்ளிகளை வந்து திறந்தார். அப்ப திறக்கணும்னா அமௌண்ட் வேணும், காசு வேணும். அதுக்கு தான் என்ன பண்ணாருன்னா, அந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு, அப்புறம் டொனேஷன், யாரா இருந்தாலும் பெரிய பெரிய தலைவர்கள்ட்டெல்லாம், தொழிலதிபர்கள் இது மாதிரி அவரை சந்திக்க வந்தா அவர் ஃபர்ஸ்ட் டிமாண்டே அதான். இந்த நம்ம ஊர்ல இந்த கோயில் திருவிழா இதெல்லாம் வச்சா அந்த பில்லு மாதிரி வச்சு கலெக்ட் பண்ணுவாங்களே, பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட பார்க்குறவங்கள்ட்டலாம் ஃபர்ஸ்ட் வரி போடுவாங்க, எல்லாருக்கும் இவ்வளவு வரி அப்படின்ட்டு. அடுத்து கலெக்ஷனும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காமராஜருக்கு ஒரே டீலிங் தான். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ வர்றாங்க, ஒரு சினிமா கொட்டகை திறக்கணும்னு ஒரு தலைவர் வர்றாருன்னா ஓகே, அவர் சொல்லிடுவாரு, நான் வர்றேன், உங்க தேட்டர் வந்து ஓபன் பண்ணி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு 2 ஸ்கூல் வந்து வேலை இன்கம்ப்ளீட்டா இருக்கு, கட்டி முடிக்காம இருக்கு. அந்த 2 ஸ்கூலுக்கு நீங்க வந்து ஏதோ டொனேஷன் பண்ணி அது வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு வந்து உங்க தேட்டரை திறந்து வைக்கிறேன். இப்படி வந்து யாரு வந்தாலும் இதான் டீலிங் அவருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு இது செஞ்சு கொடுங்க, இந்த இது பண்ணுங்க அப்படின்ட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நன்கொடையா வாங்கியிருக்காரு. அவருடைய நினைப்பு எல்லாமே அந்த ஸ்கூல்ஸ் இதுக்கு மேலேயே இருந்திருக்கு. ஓகேவா. நிறைய அந்த காமராஜர் மூவி எல்லாம் இருக்கு, அதுலயும் நிறைய காட்டுவாங்க.
ஒரு ஒரு ரயில்வே ட்ராக் வழியா போவாரு. அப்ப ட்ரெயின் வரும். அங்க நிப்பாரு. ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு ஏன் ஸ்கூல் போகலன்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு யாரு குடுப்பா? சாப்பாடு குடுப்பாங்களா அங்க? நான் வெறும் பசியில எப்படி படிக்க முடியும்? அதுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன வயசு ஞாபகம் வந்துரும். ஓகே, நம்மளும் வந்து ஸ்கூல்ல பசிக்குமே, நம்ம என்ன பண்ணோம்? அப்படின்னு நினைச்சுட்டு தான் என்ன பண்ணுவாருன்னா, மதிய உணவு திட்டத்துக்கு அவரு அடிக்கல் நாட்டுறாரு. மதிய உணவு திட்டம்னா குறிப்பிட்ட பள்ளிகள் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவாரு மதிய உணவு திட்டத்த. அவ்வளவு நிதி நெருக்கடியில. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் 1956ல ஒரு பஞ்சம் வேற ஏற்படும். அப்ப வந்து ரொம்ப அரசாங்கம் திணறிரும். அமெரிக்காவிலிருந்து மக்காச்சோளத்தை இறக்குமதி பண்ணி, அத குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா திட்டத்த நிறுத்தக்கூடாதுல்ல, ஃபண்ட் இல்லன்னு. அந்த மாரியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமா எம்ஜிஆர் காலத்துல மாறி, அப்புறம் கலைஞர் வந்ததுக்கப்புறம் முட்டை, இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இன்னைக்கு பெரிய அளவுல போய் அடுத்து காலை உணவு திட்டமும் வந்துருச்சு. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, இது எல்லாமே தமிழ்நாடு முன்னோடி தான். மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் தமிழ்நாடு கொண்டுட்டு வரும். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் காப்பி அடிச்சு அவங்களும் கொண்டு வந்துருவாங்க. இப்போ வந்து விடியல் பயண திட்டம் தமிழ்நாடு கொண்டு வந்துச்சு. ஆந்திரான்னு எல்லாருமே டெல்லி எங்க பார்த்தாலும் அந்த திட்டம் வந்துச்சு. இப்படி வந்து பல திட்டங்களுக்கு முன்னோடியே தமிழ்நாடு மாநிலம் தான். அப்பயே அதுக்கு வந்து காமராஜரும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, இது கேட்டிருக்காங்கம்மா. 1956 மதிய உணவு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா, எட்டயபுரத்துல. ஓகேவா? சத்துணவு திட்டம்னா 1982. இது ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜூலை 15 வந்து இவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பள்ளி சீரமைப்பு மாநாடுன்னு நடத்தி பள்ளிகளுக்கு இந்த இலவச அடிப்படை பொருள் வேணும்ல. அந்த காலத்துல ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா சாக் பீஸ் கூட இருக்காதாம் எழுதுறதுக்கு. போர்டு இருக்காது. மரத்தடியில வச்சு நடத்துவாங்க. எந்த உபகரணம்லாம் இருக்காது. சேர், பெஞ்ச் இருக்காது ஆசிரியர்களுக்கு. இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம். ஓகேவா? 1992ல வந்து கரும்பலகை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அந்த திட்டத்துல வந்து அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்டே செய்யும். ஆனா காமராஜர் காலத்துல என்ன பண்ணும்? டொனேஷன் மாதிரி வாங்கினாங்க. ஓகேவா? தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி. அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஒரு +2 எல்லாம் படிக்கணும்னா 10 கிலோமீட்டராவது நீங்க நடந்தோ இல்ல சைக்கிள்லயே போகணும். ஏன்னா வந்து அவ்வளவு தூரத்துல தான் ஒரு மேல்நிலை பள்ளியே இருக்கும். காலேஜ்னா வீட்டை விட்டே போயிடணும். ஹாஸ்டல்ல போய் தங்கணும். 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ல தான் காலேஜ். அந்த மாதிரி காலம் அதெல்லாம். இன்னைக்குதான் நிறைய கல்லூரிகள் பள்ளி எல்லாம் தெருவுக்கு தெரு வந்துருச்சு. அது மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தது. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தொழிற்சாலைகள் காமராஜர் காலத்துல தொடங்கப்பட்டது. பர்டிகுலரா பெல், பாரத் எலக்ட்ரானிக் ஹெவி லிமிடெட் சொல்லுவாங்கல்ல, பெல் ட்ரிச்சியில் ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ராணிப்பேட்டையிலையும் இருக்கு. ட்ரிச்சி அண்ட் ராணிப்பேட்டையில பெல் தொழிற்சாலை இருக்கு. அப்போ காமராஜர் பீரியட்ல தான் பெல் தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இடம் தேடிட்டு போயிட்டு எங்கேயுமே இடம் இல்லை, திருச்சியில கூட இடம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ காமராஜர் என்ன சொல்லுவாரு? திருச்சியில திருவெரும்பூர் பக்கம் போய் பார்த்தீங்களா? அந்த இடம் கரெக்டா இருக்குமே அப்படின்னா, இல்ல நாங்க போகலன்னாங்க. இல்ல அங்க தண்ணி வசதி இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த குழு. இப்ப காமராஜர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல காவேரி அங்க தானே போகுது. ஒரு பைப்பு போட்டு தண்ணி எடுத்துக்கலாம். திருவெரும்பூர் கரெக்டா இருக்குன்னு எதார்த்தமா சொல்லி, அதுக்கப்புறம் போய் அவங்க அந்த குழு பார்த்துட்டு அந்த திருச்சி பெல் தொழிற்சாலை அப்படி வந்தது. எதார்த்தமா அவர் சொன்னதுதான். அங்கதான் காவேரி இருக்க தண்ணி எடுத்துக்கலாம். போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய யதார்த்தமான ஒரு அறிவு வந்து நிறைய இடத்துல பயன்பட்டிருக்கு. அந்த பெல் தொழிற்சாலையிலேருந்து என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 1956ல நெய்வேலியில ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் தொழிற்சாலைகள் பெருகியது. மின்சார உற்பத்தியும் அதிகமானது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் லிக்னைட்ங்கிறது ஒரு வகை நிலக்கரியோட. மெட்ராஸ் ஐஐடி அவருடைய காலகட்டத்தில் மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்பட்டது. ஆவடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆமினேஷன் டிப்போ ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கனரக தொழிற்சாலைகள் இராணுவத்துக்கு தேவையானதை தயாரிக்கிறது ஆவடியில நிறுவப்பட்டது. இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் ஃபேக்டரி அந்த காலத்துல எல்லாம் அந்த போட்டோ ஃபிலிம்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். ஏன்னா மூவிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த போட்டோ ஃபிலிம் தான் ரன் ஆகும். இன்னைக்கு மாதிரி கிடையாது. ஓகே, இப்பெல்லாம் சேட்டலைட்லேயே மூவி பிளே ஆகுது. அடுத்து வந்து மேட்டூர் காகித தொழிற்சாலை, அப்புறம் மேட்டூர் அணை சீரமைப்பு. மேட்டூர் அணை முன்னே கட்டிட்டாங்க. ஆனா அதில் சீரமைப்பு எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருப்பார். கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலைகள் நிறைய இடத்துல தொடங்கப்பட்டது. சர்க்கரை ஆலைகள் எல்லாம் இப்போ மூடப்பட்டுருச்சு. சர்க்கரை ஆலையெல்லாம் மூடிட்டாங்க. சுகர் மில்ஸ் எல்லாம். கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலை கருவிகள் எல்லாம் இவருடைய காலத்துல திறக்கப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் தான். ஓகேவா? அணைக்கட்டுகளும் பார்த்துங்க.
குந்தா ஆறு திட்டம், மணிமுத்தாறு அணை, மேட்டூர் அணை, வைகை டேம், பவானி, அமராவதியில ஒரு அணை வந்து இப்படி நிறைய அணைகள் வந்து இவர் கட்டியிருக்காரு. அடுத்து வந்து கே பிளான். இது இது ஒரு பிளான் வந்து இவர் பிளானா இருந்தாலும் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி இந்த பிளானால முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணாரு, கட்சிக்காக பண்ணாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் இழப்பானுச்சு. கே பிளான்னா என்ன ஆச்சுன்னா 1962ல சைனா வந்து இந்தியா மீது போர் தொடுக்குது. ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயமே இல்லை, பெரிய காரணமே இல்லை, போர் தொடுக்குது. இந்தியா படுதோல்வி அடையுது. இந்தியாவின் அருணாச்சல பிரதேஷ் ஃபுல்லாவே கேப்சர் பண்ணிட்டாங்க சைனா. ஓகேவா? அதுக்கு பெரிய காரணம் எதுவுமே இல்லை, பஞ்சசீல கொள்கையெல்லாம் இருக்கு. ஆனா நேருவுக்கு வந்து தகவல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தகவல் கொடுக்கப்பட்டது. அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டார் நேரு. ஏன்னா அமைதியை விரும்புறதுனால சைனாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா வந்து சைனா அட்டாக் பண்ணிட்டாங்க. படுதோல்வி அடையும். அப்ப நேரு மனசை விட்டுருவாரு, என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. அப்ப என்ன ஆகும்னா புது புது கட்சிகள்லாம் நிறைய ஆரம்பிக்கப்பட்டுரும். திமுக, திராவிடர் கழகம், திமுக ஒரு கட்சியா வந்து பயங்கரமா இது பண்ணுவாங்க. இப்படி எல்லா ஸ்டேட்லயுமே காங்கிரஸுக்கு எதிராக கட்சிகள் வர ஆரம்பிச்சிடும். எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் தான் சுதந்திர போராட்ட காலத்துல. ஓகேவா? சின்ன சின்ன கட்சிகள்லாம் காங்கிரஸை விட வலுவா முன்னேறிடும். காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிரும். அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னடா அது இந்தியா ஃபுல்லா நம்ம கட்சி இருந்துச்சு, இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள்ல புதுசு புதுசா கட்சிகள் வருது, நம்ம கட்சியோட செல்வாக்கு குறையுதே அப்படின்னு பார்த்துட்டு காமராஜர் என்ன பண்ணுவார்னா, இந்த சீன போருக்கு பிறகு மக்களோட செல்வாக்கும் குறைஞ்சிரும். எனவே மூத்த தலைவர்கள், அவ்வளவு சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து நம்ம காங்கிரஸ்ல இருக்கோம், ஆனா மக்கள் செல்வாக்கு வாங்க முடியல. அப்போ வந்து நம்ம நம்ம வந்து இந்த கட்சி வேலையை தான் நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாம் போஸ்டிங்ல இருந்தோம்னா சிஎம் மினிஸ்டர்லாம் இருந்தா நம்ம கட்சி வந்து அழிஞ்சிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கே பிளான்னு காமராஜர் கொண்டுட்டு வந்து நிறைய மூத்த தலைவர்கள் இந்தியா ஃபுல்லாமே காங்கிரஸ்ல பதவி விலகி கட்சி பணியை பாருங்க, புதுசா வந்த அந்த யங் பிளட் இளைஞர்களுக்கு அந்த பதவி வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் காமராஜர் 1963ல சிஎம் பதவியிலேருந்து அவரே விலகிடுவாரு. அவருக்கு அப்புறம் பக்தவச்சலம் அந்த பொறுப்புக்கு வருவாரு. அதை ஒரு வருஷம் டிஎன்பிசில கேட்டாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பாகுது. காமராஜர் மாதிரி ஒருத்தர் பதவி விலகி கட்சி பணி செய்ய போறாரு. ஓகேவா? இப்படி வந்து இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும்ல, இது மாதிரி ஏற்படும் போது கொஞ்சம் ஊழல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆயிரும். அந்த ஒரு தப்பை பண்ணிடுவாரு. 1963ல நேருவின் மந்திரி சபையில இருந்த மொராஜி தேசாய் வந்து பதவி விலகி இருப்பார். இது டிஎன்பிசில கேட்டாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன காரணம்னா அந்த கே பிளான் தான். அடுத்து நான் சொன்ன மாதிரி 1964ல லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு. அடுத்து தாஸ்கண்ட்ல அவர் இறந்துடுறாரு. அடுத்து இந்திரா காந்தி வர்றாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி வந்து எவ்வளவு திறமையா என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இதே இந்திரா காந்தி தான் காமராஜரை கைது பண்ண ரொம்ப இது பண்ணுவாங்க, ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த எமர்ஜென்சி பீரியட்ல காமராஜர் அங்கங்க தப்புற அளவுக்கு, அந்த அளவுக்கு காலம் வந்து உல்ட்டா மாறிடும். ஓகே, யாரை வந்து யாரு வந்து பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறது. அடுத்து இது அரசியல் இதெல்லாம் சகஜம்னு வச்சுங்களேன். 1967ல விருதுநகர் சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் தோத்து போறாரு. அது உலகமே பேசப்படுகிறது. காமராஜர் வந்து ஒரு இளைஞன்ட்ட வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துருவாரு. ஓகே, சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு இளைஞன்ட்ட தோத்துருவாரு. இது எது காட்டுதுன்னா மக்களுக்கு அரசியலுங்கிறது ரொம்ப ஆபத்தானது, மக்கள் எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத அப்பதான் மக்கள் எல்லாம் உணர ஆரம்பிக்கிறாங்க. அரசியலுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு. நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அரசியலுங்கிறது ஒரு சக்கர வியூகம் மாதிரி அப்படின்னு அப்பதான் காமராஜருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞனிடம் காமராஜர் தோற்று போனார், அப்படியே தன்னுடைய மாணவனிடம் தோற்று போனார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா பெரியார் வந்து அதை வேற மாதிரி சொல்லுவாரு. காமராஜர் தொடங்கி வைத்த பள்ளியில் படித்த மாணவன் காமராஜரை வீழ்த்தினான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருந்த பையன், அவரு அவரு கட்டி கொடுத்த ஸ்கூல்ல படிச்ச பையன் அப்படின்னு சொல்லி காமராஜருக்கு சிறப்பு சேர்ப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல காமராஜர் பத்தி கேட்ட ஒரு சில கொஸ்டின் எல்லாமே சொல்லிட்டேன். இதுல மிஸ் ஆனது பாத்தீங்கன்னா, காமராஜர் உழைப்பால் பணியால் தன்னலம் கடந்து நின்ற தகுதியால் ஒரு உயர்ந்த நல்ல தமிழ் மகன் என கூறியவர் வந்து வாசே குழந்தைசாமி சொல்லியிருப்பாரு. பாத்துங்க, இது ஒரு 4-5 வருஷத்துல இது கேட்கவே இல்லை. காமராஜருக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் தான் பக்தவச்சலம். ஓகே, இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம். ஏன்னா 63ல இவர் பதவி விலகிடுவாரு அடுத்து வந்ததுனால நீங்க அப்படி கூட ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 1952 தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% பங்கு கிடைக்க ஏற்பாடு செய்தார். இதுக்கு வந்து நீங்க அந்த நில சீர்திருத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நில சீர்திருத்தம் அப்படின்னா என்னன்னா, சாகுபடி செய்யறவங்களை ஏமாத்தி
விளை அறுவடைக்கு வர நேரத்தில் நீ வயலுக்குள்ள வராத, வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முறை ரொம்ப மோசமாக தஞ்சாவூர் பகுதிகளில் இருந்ததுனால ராஜாஜி டைம்ல 1952 தஞ்சாவூர் டினன்ட் அண்ட் பண்ணையாள் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 40% சாகுபடி செய்யறவனுக்கு 60% வந்து ஓனருக்கு, லேண்டோட ஓனருக்கு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து காமராஜர் வந்து இல்ல 40 தான் வந்து அவனுக்கு, ஓனருக்கு வந்து 40, சாகுபடி பண்றவனுக்கு 60ன்னு மாத்தி இருப்பாரு. அதனால டிஎன்பிஎஸ்ல இது அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகேவா? தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம். அடுத்து 1961 தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டம், தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 30 ஏக்கர் தான் இருக்கணுங்கிறத காமராஜர் பீரியட்ல தான் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான சட்டம், அவருடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டா உள்ள பாயிண்ட் சொன்னேன். நிறைய இதர விஷயங்கள்லாம் இருக்கு. நமக்கு அது வந்து தெரிஞ்சுக்கலாம் பின்னால. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் ஒரு தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? நிறைய எக்ஸ்ட்ரா விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது 2 அக்டோபர் காந்தியோட பிறந்த நாள்ல 1975 உடல்நிலை சரியில்லாம கொஞ்சம் வயசாக பிரச்சனை வந்துடும். அவ்வளோ வயசாகலை, ஆனா உடல்நிலை பிரச்சனை வந்துடும் அவருக்கு. ஓகேவா? காமராஜருக்கு இப்போ கூட ரீசெண்டாக இந்த சோசியல் மீடியாவில் ஒரு இஷ்யூ போணுச்சுல்ல, காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் உடம்பு சரியில்லாமல் டாக்டர் சொன்னதுனால தான் அவர் ரூமில் ஏசி வச்சாங்களாம். இதில் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மேரேஜ் பண்ணாமே பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். அவர் நினச்சிருந்தா எப்பயும் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன வயசுலேயே உயர்ந்த பதவிக்கு வந்துட்டாரு. ஆனால் மக்கள் சேவை பண்ணுற அந்த இதில் கல்யாணமே பண்ணிக்கல, வாழ்க்கையே இதாக வாழல. கடைசியில் அவர் சாகும்போது 5 ட்ரெஸ்ஸு தான் இருந்துச்சு. 5 இதில் கதர் சட்டையும் ஒரு 320 பணமும் தான் இருந்துச்சுங்கிறாங்க. அப்படி வந்து ஒரு தன்னலம் கருதாமல் வாழ்ந்த ஒரு மாமனிதர் தான் காமராஜர். நம்ம முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு சில தலைவர்கள் தான் அது மாதிரி திருமணம் பண்ணாமல் வாழ்ந்தவங்க. காந்திக்கு 4 பசங்க, ஹரிலால், மணிலால், தேவதாஸ், ராம்தாஸ், தேவதாஸ் 4 பசங்க. ராஜாஜி மேரேஜ் பண்ணாரு, நேரு மேரேஜ் பண்ணாரு. ஆனா இது மாதிரி இவர் காமராஜர் மேரேஜே பண்ணல, அவருக்கு அந்த திங்கிங்கே வரல. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர். ஓகேவா? அதனால தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம்னு பெயர் மாற்றம் பண்ணி ஒரு சிறப்பு செஞ்சாங்க. சென்னையில வந்து உள்நாட்டு விமான நிலையத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க. வெளிநாட்டு இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அறிஞர் அண்ணா ஏர்போர்ட்னு பேர் வச்சாங்க. ஓகேவா? அடுத்து கன்னியாகுமரியில வந்து மணிமண்டபம் இவருக்கு 2000 கட்டினாங்க. நாடாளுமன்றத்துல வெண்கல சிலை இருக்கு. தேனாம்பேட்டையில காமராஜர் அரங்கம் இருக்கு. இப்படின்னு நிறைய பண்றாங்க. இன்னைக்கு கூட திட்டங்களுக்கு காமராஜர் பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு லைப்ரரி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது காமராஜர் பேர் வைக்கிறாங்க. ஓகே, தமிழகத்துல அந்த லைப்ரரி எங்க கட்டுறாங்க அப்படின்னு நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கிற நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? அடுத்து 1976 அடுத்த வருடமே இவருக்கு பாரத ரத்னா, இந்திய மாமணி அப்படிங்கிற ஒரு உயரிய விருது, இந்தியாவின் உயரிய விருது வந்து இவருக்கு வழங்கப்படுகிறது. ஓகே, ஒரு 5-6 தமிழர்கள் மட்டுமே இந்த விருதை வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு, இவர் வாங்கியிருக்காரு, சர் சி வி ராமன், ஏபிஜே அப்துல் கலாம் வாங்கியிருக்காரு, எம்எஸ் சுப்புலட்சுமி வாங்கியிருக்காங்க. இப்படி வந்து ராஜாஜி வாங்கியிருக்காரு, ஃபர்ஸ்ட் வாங்கினது ராஜாஜி. இவ்வளவுதான் விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழர்கள் வாங்கிய ஒரு விருதை வந்து காமராஜர் வந்து வாங்கியிருக்காரு. ஆசிரியர்களின் சிறந்த செயல்பாட்டிற்காக பெருந்தலைவர் விருது ஸ்கூல்ல வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு இது வரைக்கும் தலைவர்கள் உருவாதல் ஐஎன்எம் அதுல இருந்து காமராஜர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பெருந்தலைவரை எடுத்து அவரை பற்றிய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். டிஎன்பிஎஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு. ஓகே, இதை வந்து நல்லா படிச்சிங்க. ஒரு 15 தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து வர்ற தலைவர்களை ஒரு கிளாஸ்லேயே 2 தலைவர்களாக பார்த்து கூட கவர் பண்ணிக்குவோம். ஏன்னா காமராஜர்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். இப்படி நீங்கள் படிக்கும்போது தான் அந்த ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. காமராஜர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் இவ்வளோ டெப்த்தாக படிக்கணும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம அந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அந்த லெசனுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஓகேவா? போட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. காலம் வந்து அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம சென்டம் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு மூச்சாக படிங்க. டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன். நன்றி, வணக்கம். Centum App. You dare to dream, we care to accomplish.